ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். அப்படியே பின்னி முடிச்சுட்டு வந்துட்டேன். இருக்கு பாருங்கள். இதுதான் நம்ம விட்டுட்டு பின்னினது. இதை என்ன பண்ணுறோம், முன்னாடி இதில் இந்த நாட்டில் நம்ம சொருகிறோம். ஏணிப்படி முடிச்சு எல்லாருக்கும் போட தெரியும். இந்த ஒரு நடை காட்டுவோம் உங்களுக்கு. நல்லா இழுத்து 2-3 நாட்டில் சொருகிக்கங்க. நான் 2 நாட்டில் சொருகிருக்கிறேன். அப்புறமா நான் சொருகிக்கிறேன். இங்கே பாருங்கள், அப்படியே குச்சி பிஸ்கட் அழகாக வந்துடுச்சு பாருங்கள். சுற்றிரும் வந்துடுச்சு, கரெக்டாகவும் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை லூஸ் பண்ணுறோம். லூஸ் பண்ணிவிட்டு இந்த மேலே எடுக்கிறோம். மேலே எடுத்து இதை வளைச்சி இது உள்ளே போடுறோம். இது உள்ளே போட்டு இந்த மஞ்சள் ஒயர் எடுத்து இது உள்ளே போடுறோம். போட்டுட்டு இதை இப்படி இழுத்துக்கிறோம். இழுத்துட்டு இது நல்லா இழுத்து இதை இழுத்துட்டிங்கன்னா இது உள்ளே வந்துடும். உள்ளே வந்தோடனே அப்படியே பரட்டிக்கிறோம். பரட்டிக்கிட்டு நம்ம இதில் நம்ம குச்சி பிஸ்கட்டு போடுறோம். மடித்து இதை இறக்கிட்டு அடுத்தது சாதா நாட்டில் தான், அடுத்த வரி சாதா நாட்டில் தான் ஏணிப்படி முடிச்சு வரும். இதில் நம்ம பின்னியிருக்கோமா, அடுத்தது இந்த பச்சையை குச்சி பிஸ்கட் போட்டோன்னே இதில் வரும் ஏணிப்படி முடிச்சு. அப்போங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாங்க, இப்படியே பின்னிக்கிட்டு வர வேண்டியதான். அடுத்த வரி எதில் வருதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏணிப்படி முடிச்சு இதில் இதில் பின்னுறதுனால அடுத்தது இதில் தான் வரும். வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இது ஏணிப்படி முடிச்சு ஒரு இதில் தான் இந்தமாரி வருது. ஒரு நாட்டு தனியாக இருக்க, அதில் ஒரு நடை ஏணிப்படி முடிச்சு போடுற மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த 2லேயும் போடுற மாதிரி இருக்குது. 2 பின்னல் வந்திருக்க குட்டி பிஸ்கட்டு அதுலேயும் போடுற மாதிரி இருக்குது. அதில் நான் இப்போ இதில் 2லேயும் உங்களுக்கு நான் பிரிச்சுட்டு போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள். இதை லூஸ் பண்ணிவிட்டு இதையும் லூஸ் பண்ணிக்கோங்க. 2மே லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணி மேலே எடுத்து விட்டுருங்க. மேலே எடுத்து விட்டுட்டு இதையும் பாருங்கள், லூஸ் பண்ணி மேலே எடுத்து விட்டுருங்க. இதோ ஒன்று லூஸ் பண்ணியிருக்கோமா. இதை என்ன பண்ணுறோம், இதோ இருக்குது பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ இதை இப்படி மடித்து இந்த லூப்பில் விட்றோம். முதல் லூப்பில் விட்டு கிட்ட காட்டுறோம் பாருங்கள். முதல் லூப்பில் விட்டு இதை எடுத்துக்கிட்டு இந்த ஒயரை எடுத்து இதில் போட்டுறோம். போட்டுட்டு மறுபடி இந்த லூப்பில் இதை விட்றோம். இதை விட்டுட்டு இந்த ஒயரை எடுத்து இந்த லூப்பில் போட்டுரும். எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். அழகாக காட்டுறேன் பாருங்கள். இதேமாரி போட்டுக்கிட்டு இதை இப்படி இழுத்துக்கணும். இப்படி இழுத்துக்கிட்டு இதை இப்படி இழுத்துக்கங்க. இழுத்துட்டு மறுபடியும் இதை இழுத்துட்டிங்கனாக்கா இது உள்ளே போயிடும். இதை என்ன பண்ணுறோம், இந்த ஒயரை இந்த சைடாக இப்படி இழுத்துக்கிறோம். இழுத்து நல்லா இப்படி இழுத்துட்டோம். இது உள்ளே வந்துடுச்சு பாருங்கள். இதுதான் ஏணிப்படி முடிச்சு. ரெட்டை பின்னலை இப்படி தான் போடணும். இது இருக்குது பாருங்கள், இந்த ஒயரு அடி ஒயரு. அதை எடுத்து இப்போ இந்த ஒயரில் நம்ம வழக்கம் போல் நம்ம பின்னிக்கிட்டு வரணும். பின்னிட்டு மறு வருஷம் வரும்போது பாருங்கள், பின்னிட்டேன்னா மறு வருஷம் போது இதில் வரும். இந்த ஒரு நாட்டில் வரும் ஏணிப்படி முடிச்சு. நான் இப்போ இதை காட்டுறேன் பாருங்கள். இது ரெட்டை பின்னல்லே நம்ம ஏணிப்படி முடிச்சு உள்ளே சொருகிறோம். சொருகிறதுனால இதோ இருக்குது பாருங்கள். இதோ இப்படி வர்றதில்ல, இது இடையில ரெட்டை இதில் சொருகிறதுனால இடையில தெரியுது. அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு என்ன பண்ணேன், இந்த ஒரு நாட்டிலே தான் சொருகிருக்கிறேன். ஒரு நாட்டிலே ஏணிப்படி முடிச்சு சொருவி அப்புறம் போட்டிருக்கேன் பாருங்கள்.
தெரியவே இல்லை பாருங்கள். இது ஒண்டி தான் தெரியும். 2 இதில் சொருவுறனால இது ஒண்டி தெரியுது. இந்த ஒயர் இதோ இருக்குது பாருங்கள், இந்த ஒயரு. அதனால் ஒத்த இதில் சொறி பார்ப்போன்னு சொருவுன்னு இதோ தெரியல பாருங்கள். இதோ உள்ளே இருக்குது பாருங்கள். இதோ இருக்குது பாருங்கள், விரலை காட்டுறேன் பாருங்கள். உள்ளே இருக்கா? அதே மாதிரி உள்ளே போயிடுச்சு. அதனால் இப்போ வந்து நான் இப்போ அதை ரெட்டை இதை சொருவுறமா சொறி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். மறுநடை பின்னும் போது இது வந்து இந்த ஒயர் இப்படி விளவி இங்கே வந்துடுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ஒரு இதில் சொறி காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு இதில் சொறிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக உள்ளே இருக்குது தெரியல. அதை நான் பின்னி பார்த்துட்டு தான் சரி உங்களுக்கு இப்படி போட்டு காட்டுவோம் அப்படின்னு இப்போ நான் வந்து ரெட்டை பின்னலில் எப்பொழுதும் போடுற மாதிரி போட்டு காட்டியிருக்கிறேன். இப்போ வந்து அதை இப்படி எடுத்து விட்டு நான் எடுத்துக்கிறேன். எடுத்து நான் ஒரு பின்னலில் உங்களுக்கு நான் வந்து போட்டு காட்டுறேன். அந்த ஒரு பின்னல் அதை போட்டிருக்கோமே அதை ஒண்டி நான் எடுத்துருவேன். ஆனால் உங்களுக்கு சரியாக தெரியாது. அதனால் ஒரு பின்னல் ஒண்டியும் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு நான் போட்டு காட்டுறேன். இப்போ லூஸ் பண்ணிட்டோம். லூஸ் பண்ணிவிட்டு நான் அதை வந்து நான் எடுத்துட்றேன். இருக்கு பாருங்க, பொறுமையாக எடுத்துகிட்டு இது உள்ளே விட்டுறேன். சளி பிடிச்சது போகவே இல்லை. போட்டுட்டு இதை என்ன பண்ணுறோம், அப்படியே எடுத்துட்றேன். எடுத்துட்டு நீங்கள் எடுத்துலாம் போடணும் கஷ்டப்பட வேணாம். போகிறதுக்கு முன்னாடியே ஒத்தையில் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இதை வந்து நான் வெளியில் இந்த ஒயரை எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், அதை நான் எடுத்துட்டேன் பாருங்கள். நீங்கள் வந்து இதை ரெண்டுலேயும் பின்னாமல் நான் ரெண்டுலேயும் பின்னி காட்டிட்டேன் உங்களுக்கு. உங்களுக்கு இஷ்டப்பட்டால் இதை போட்டுக்கோங்க. அப்படி இல்லையா இந்தமாரி நீட்டாக தெரியுதுன்னு நான் சொன்னேன்னா அதுமாரி வேணான்னாக்கா நீங்கள் இந்த ஒரு ஒயரை விட்டுட்டு இந்த ஒரு ஒயரை ஒண்டியும் லூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஒரு ஒயர் ஒண்டியும் லூஸ் பண்ணி மேலே இழுத்துக்கோங்க. இந்த நார்மல் நாட்டில் எப்படி போடுறோம் அதேமாரி இந்த ஒரு ஒயர் ஒண்டி போட்டுக்க வேண்டியது. அதான் இதில் என்ன பண்ணுறோம், இதை இப்படி மடித்து அப்படியே உள்ளே விட்டுறோம். உள்ளே விட்டுட்டு இங்கே பாருங்க, இந்த ஒயரை ஒண்டியும் எடுத்து இதில் போட்டுறோம். இதில் போட்டு இதை இழுத்துக்கோங்க. இதை இழுத்துக்கிட்டு அப்படியே பாருங்க, ஒரு இதில் வந்து மட்டும் ஏணிப்படி முடித்து உளுந்துட்டு இதை இப்படி பரட்டி எடுத்தோம்னா அந்த ஒயரு கொஞ்சம் லேசாக தெரிகிற ஒயரும் உள்ளே போயிடும். அதுதாங்க, இதுதான் ஏணிப்படி முடித்து இதில் ஒண்டிலையும் போடுங்க. ஒரு இதில் ஒண்டியும் போட்டால் தான் ஒயர் வந்து வெளியில் தெரியாமல் நல்லா வருது. போட்டோமா, இந்த ஒயர் அடியில் இருக்குது பாருங்கள். இந்த அடியில் உள்ள ஒயரை இந்த நாட்டில் நம்ம பின்னுறோம். இதை விட்டுட்டு இதில் பின்னுறோம். நார்மல் நாட்டில் பின்னிடுறோம். இந்த கோடு வந்து அது உள்ளே இருக்கும், வெளியில் தெரியாது. இந்த ரெண்டுலேயும் அகலமாக போகிறதுனால உங்களுக்கு வந்து வெளியில் தெரியுது. இங்கே பாருங்கள், இதிலே உள்ளே வந்துடும். ரெண்டில் பின்னாதான் இந்த இடத்துல இந்த லூப்பில் தெரியுது, இதில் வந்து தெரியாது. இதேமாரி பின்னிக்கிட்டு அப்புறம் வந்து ரெண்டுலேயும் ஜாக்லேட் போட்டுக்கிட்டு குச்சி பிஸ்கட் போட்டுக்கிட்டு அப்படியே சுற்றி வாங்க. நான் வந்து இந்த ஒரு கண்டு எனக்கு வந்து இந்த பச்சையில் ஒரு கண்டு முடிஞ்சிருச்சு. மறுக்கண்டு எடுத்துருக்கேன் பாருங்கள். மறுக்கண்டு எடுத்து நான் இதை பின்னிக்கிட்டு வரேன். மஞ்சளில் வந்து அரை கண்டு ஆகும். ஆனால் காதெல்லாம் போட்டாக்கா எவ்வளோ வருதுன்னு தெரியல. காதெல்லாம் மஞ்சளில் தான் போட போகிறேன். எவ்வளோ வருதுன்னு தெரியல. பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்டெல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஃபுல்லாக போட்டுக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த கூடை போட்டு முடிச்சிட்டேன். குச்சி பிஸ்கட்டு கூடை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் சொருவிட்டேன். ஒரு ரெண்டு ஒயர் வண்டியும் உங்களுக்கு சொருவி காட்டலான்னு வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து எப்பொழுதும் சொருகிற மாதிரி தான் நார்மல் நாட்டில் நம்ம இழுத்து வச்சு சொருவிருக்கிறோம். நான் என்ன செஞ்சுருக்கிறேன், இந்த ஒயர் வந்து ரொம்ப பெருசாக நீட்டாக இருக்குது. அதனால் ரெண்டையும் ஜாயிண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரெண்டையும் ஜாயிண்ட் பண்ணி அப்படியே அமுக்கி வச்சு நான் சொருவிருக்கிறேன். இதில் நான் சொன்ன அளவோட நீங்கள் அரை அடி குறைச்சிக்கிட்டு நீங்கள் போடுங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கூடையை போடுங்க. இங்கே பாருங்கள், அரை அடி குறைச்சி போடுங்க. உங்களுக்கு கரெக்டாக வரும். ஒயரு எனக்கு நிறையா வேஸ்ட்டாக வந்து நான் வெட்டி விட்டுட்டேன்.
நீங்கள் வந்து அரை அடி குறைச்சிக்கிட்டு போடுங்க. இப்போ நான் இதை வந்து சொருகி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ரெண்டு பின்னலாக அதை இருக்குது பாருங்கள். 2 பின்னலாக இருக்குது. இதே நீங்கள் வந்து நினைக்கலாம் சொருகி காட்டலையேன்னு நீங்கள் சொல்லுவீங்க கமாண்டில். இங்கே பாருங்கள், இந்த ஒரு நாட்டு இந்த ரெட்டையாக இருக்குது பாருங்கள். இதை விட்டுட்டு இந்த சைடில் வந்து நம்ம வந்து சொருகிறோம். எல்லாம் எப்பொழுதும் சொருகிற மாதிரி தான். இது ரெட்டையாக இருக்குது, அதனால் எப்படி சொருகிறன்னு உங்களுக்கு தெரியாது. கேட்பீங்க மறுபடியும் வேறு சொருவி காட்டினா என்னான்னு. அதுக்காக தான் இதை காட்டுறேன். இந்த ஒயரை இப்படி சொருவிட்டோமா, இது இருக்குது பாருங்கள். ரெண்டாவது இந்த இதை ஒயரை இப்படி சொருகணும். அதாங்க இப்படி தாங்க சொருகிட்டு வரணும். இங்கே பாருங்க, இந்த வாட்டத்தில் குச்சி பிஸ்கட்டில் இப்படி நம்ம வந்து ஒரு 5 நாட்டு 4 நாட்டு சேர்ந்தாப்பில் சொருகிட்டு அதுக்கப்புறம் வந்து 1 விட்டு 1 இது பாருங்கள், ஒரு ஒயர் விட்டு ஒரு ஒயரு சொருவிக்கலாம். ஏன்னா இது ஒயர் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து அரை அடி, நான் சொன்ன அளவோட அரை அடி குறைச்சிக்கோங்க. குறைச்சிக்கிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இதை வந்து ஃபுல்லாகவே சொருவி விட்டுட்டு தான் வெட்டி விட்ருக்கேன். வெட்டி விட்டும் கூட இருந்துச்சு. அரை அடி நீங்கள் வந்து குறைச்சிக்கிட்டு போடுங்க, கரெக்டாக வந்து. அதாங்க அதேமாரி இதை ஒரு 4-5 நாட்டில் சேர்ந்தாப்பில் சொருவிக்கோங்க. சொருவிக்கிட்டு அதுக்கப்புறம் 1 விட்டு 1 சொருவிக்கோங்க. ஒயர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கும் சொருவிக்கோங்க. அரை அடியை விட்டுட்டு சொருங்க. கரெக்டாகவே நிறையா வருது சொருகிறதுக்கு. அதான் இப்படி போட்டு சொருவிட்டு வெட்டி விட்டுருங்க. கூட வந்துச்சு. கூட வந்து நான் வந்து உங்களுக்கு காது போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கூட போட்டு முடிச்சிட்டேன். இது வந்து இந்த காதோட அளவு, இந்த சின்ன காதோட அளவு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது வந்து 2.5 அடியில் 2 ஒயர் வெட்டி இதை போட்டிருக்கேன் பாருங்கள். இது நான் வந்து முன்னாடி நான் போட்டு காட்டியிருக்கிறேன். இருந்தாலும் கமாண்டில் சொல்லுவீங்க போட்டு காட்டலன்னு. இதை பாருங்கள், 1 2 3 நாட்டுக்கு கீழே தான் இந்த காதை நான் போட்டிருக்கிறேன். 2.5 அடியில் 2 ஒயர் வெட்டி போடுங்க. அப்படியே பின்னி கொண்டு வந்து சொருவும் போது அந்த ஒயரே எடுத்து இந்த இதுலேயும் அப்படியே லாக் போட்ட மாதிரி, இதை பாருங்கள், லாக் போட்ட மாதிரி சொறி இருக்கும் பாருங்கள், பின்னி இருக்கும் பாருங்கள். பின்னி அப்படியே சொறி விட்ருங்க. இந்த காது எல்லாருக்கும் போட தெரியும். அது பாருங்கள், லாக் போட்ட மாதிரி அதே ஒயர்லேயே சொறி விட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த பூ வந்து 10 அடி வெட்டியிருக்கேன். இந்த பூவுக்கு 10 அடி. 10 அடியில் இந்த விரலால் 15 நடை சுற்றியிருக்கிறேன். 15 நடை சுற்றி இதை மறுபடியும் உள்ளே போட்டு சுற்றி எடுத்துருக்கேன். இதை நான் முன்னாடி போட்டு காட்டியிருக்கிறேன். சுற்றி போட்டுருக்கேன். மறுபடியும் இந்த ஒயரையை அது மேலேயே சுற்றியிருக்கிறேன். 10 அடி எடுத்திருக்கேன். 15 நடை இந்த விரலில் சுற்றியிருக்கிறேன். சுற்றி அதிலே பெரும்பு சுற்றி கொண்டுட்டு வந்து அப்படியே செவந்திய பூ மாதிரி இருக்குது பாருங்கள், அதை சுற்றியிருக்கிறேன். இதுக்கு வந்து என் கையால் 1 முழம் எடுத்திருக்கேன். 1 முழம் எடுத்துக்கிட்டு விரலாலே சுற்றிக்கிட்டு 3 சுற்று சுற்றி அப்படியே கொஞ்சம் இழுத்து அதுக்கப்புறம் சுற்றி அது உள்ளே சொருகியிருக்கிறேன். உள்ளே சொருவி நம்ம சுற்றும் போதே கொஞ்சம் வந்து சொருகிறதுக்கு விட்டுக்கிட்டு தான் சுற்றணும். இந்த மஞ்சள் செவந்தி சுற்றும் போது கொஞ்சம் சொருகிறதுக்கு விட்டுட்டு சுற்றிட்டு கடைசியில் வரதையும் மறுபடியும் அது உள்ளே சொருவி 2 ஒயராக வரும். 2 ஒயராக வருமா, அதை வந்து நம்ம வந்து உள்ளே இப்படி சொருவி விட்டுணும். சொருவி விட்டுட்டோம்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஒயர் வருது பாருங்கள் உள்ளே, இதையும் உள்ளே 1 ஒயர் தான் வரும். 1 ஒயரை நான் வெட்டிட்டேன். 1 ஒயர் வரும். அது உள்ளே விட்டு சொருவி நம்ம இதேமாரி லாக் போட்டுடணும். லாக் போட்டுட்டு இது எப்பொழுதும் உள் ஒயர் வந்து 4.25 அடி வச்சுருக்கிறேன். 4.25 அடியில் வந்து 4 ஒயர் வச்சுருக்கிறேன். இந்த கூடைக்கு அது போதும். 4 வந்து 4 சேர்த்தோம்னா 8 வரும். மேல் ஒயர் வந்து என் கையால் 5 முழம் வெட்டியிருக்கிறேன். 5 முழம் வெட்டியிருக்கிறேன். அதேமாரி வெட்டி கூட இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கூட வெட்டி போடுங்க. அது வந்து இந்த சுற்றுறதுக்கு கரெக்டாக வந்துடும். நல்லா பெரிய அளவாக தான் வச்சுருக்கிறேன் காது. அதாங்க இந்த கூடையை வந்து 2 வீடியோவையும் ஃபுல்லாக பார்த்துட்டு இதை வெட்டுங்க. இது வந்து 20 நீட்டு, அகலத்தில் 13 போடும்போது 22ன்னு சொல்லுவேன். இது 11ன்னு சொல்லுவேன். இதை நான் மாற்றி போட்டிருக்கேன். அதனால் நான் வந்து அது பின்னும் போதே நான் சொல்லுவேன். அதை பார்த்துக்கங்க. பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து இதை வந்து மறுபடியும் 2 வீடியோவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெட்டி போடுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கூட வேணாலும் விற்பனைக்கு தான், கேளுங்க, கமெண்டில் கேளுங்க, வேணாலும் தரேன். ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த கூடைக்கு அளவு நான் சொல்கிறேன். அளவு சொல்கிறேன்னா மறந்துட்டேன். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் அளவு. உயரம் வந்து 19 வச்சுருக்கிறேன். 19 வச்சுருக்கேன். அடியெலாம் நான் சொல்லிட்டேன். உயரம் 19 வச்சுருக்கிறேன். ஒன்று வந்து ரெட்டையாக பின்னி, இதை பாருங்கள், ரெட்டையாக பின்னி உள்ளே சொருவி விட்ருக்கேன். நான் வச்ச அளவோட அரை அடி நீங்கள் குறைச்சிக்கிட்டாவே தாராளமாக இந்தமாரி உயரம் வரும். சொருவுறத்துக்கும் இருந்து சுத்தம் நான் கொஞ்சோண்டு வெட்டியும் விட்ருக்கேன், பார்த்துக்கோங்க. இது வந்து எத்தனை கண்டுனாக்கா ஒரு கண்டு செலவாகி இதில் கொஞ்சோண்டு செலவஞ்சிருக்கு, காக்கண்டு ஆகிருக்கும். இது பச்சையில் 1.25 கண்டு, 1.25 கண்டு ஆகுது. மஞ்சையில் அரை கண்டு ஆகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்தமாரி 2 வாங்கிக்கிட்டு இந்தமாரி போட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு கண்டாக வாங்கினீங்கனாக்கா நான் இதில் வந்து 19 வரி நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் ஒரு 3 வரி குறைச்சிக்கிட்ட கூட ஒரு கண்டு இருந்தால் போதும் உங்களுக்கு. ஒரு கண்டும் மஞ்சளில் அரை கண்டும் 1.5 கண்டு இருந்தால் போதும். இல்லை இதே உயரம் வேணும், இதே அளவுக்கு வேணும்னாக்கா 1.25 கண்டு ஆகும். பச்சை 1.25 கண்டும், இதில் அரை கண்டும் 1.25 கண்டு வேணும். அதுமாரி பார்த்து போட்டுக்கோங்க. அளவு என்னான்னு கேட்காதீங்க, அதுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் பாருங்கள். அதான் நீங்கள் வந்து இதோட போட்டிங்கன்னா கூட இந்த இது தேவையில்லை, இந்த லாக்கெல்லாம் தேவையில்லை. அப்படியே கூட மாதிரி கரெக்டாக வந்துடும். இது சும்மா பேக்கு மாதிரியே இருக்கட்டும். கூடவும் வச்சுக்கலாம், பேக்காகவும் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படியே வச்சோம்னா கூடையாக வந்துடும். எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள். அகலம் செம அகலம். இதை வந்து உயரம் இருக்கிறதுனால நான் இந்தமாரி வச்சுருக்கிறேன். நீங்கள் அப்படியே லாக் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா ஜாமான் வாங்கினா கூட அப்படியே வச்சுக்கலாம். இந்த கூடை வந்து விற்பனைக்கு தான், வேணுனாலும் கேளுங்க.